மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா குமரன் வந்து வெண்ணிலாவோட மாமா வந்து எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க. எப்படியும் வந்து அவங்களோட ஒய்ஃப் மூலியமாக அவருக்கு கால் பண்ண வச்சு குமரன் வந்து பேசி இந்த மாதிரி எப்படியோ வந்து இன்டைரக்டாக அவங்க ஆளுங்களுக்கு தெரியாமல் பேச வச்சு வெண்ணிலாவோட மாமா எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதை நிவின் கிட்டேயும் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிவினும் பசுபதி இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டாங்க. நிவின் பார்த்தீங்க அப்படின்னா ராகினியை வந்து ஃபாலோ பண்ணி பசுபதி வந்து எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த கண்டுபிடிச்சி அவங்க 2 பேரும் பேசுகிறத கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ராகினி வந்து நிவின் வீட்டுக்கு வந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. உடனே பசுபதி வந்து உன்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருந்தாலும் வந்திருப்பான்னு சொல்லிட்டு வெளியே போய் தேடுறாங்க. ஆனால் நிவின் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அதனால அவங்க கண்ணில் மாட்டாமல் தப்பிச்சிட்டாங்க. அவங்க திரும்ப உள்ளே போனதுக்கப்புறம் நிவின் வந்து திரும்ப அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத ஒட்டு கேட்குறாங்க. பசுபதி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஆளுங்க கிட்ட இந்த மாதிரி வெண்ணிலாவை கொன்றுங்க, இல்லைன்னா அவள் வந்து நமக்கு எதிராக சாட்சி சொல்லிடுவா அப்படின்னு சொல்லிட்டு பிளானை வந்து சொல்கிறாங்க. இதை கேட்ட நிவின் வந்து ரொம்பவே ஷாக் ஆகி இந்த விஷயத்த காவேரி கிட்ட சொல்கிறாங்க. காவேரி பார்த்தீங்கன்னா பசுபதினால வெண்ணிலாவுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாது, அப்படி ஏதாவது ஆயிடுச்சு விஜயை வெளியே கொண்டு வருது ரொம்பவே கஷ்டமாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து யோசிக்கிறாங்க. அதனால வெண்ணிலா வந்து பக்கத்துலேருந்தே நம்ம அவளுக்கு எந்த ஆபத்து வராமல் பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஹாஸ்பிட்டலே இருக்காங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பசுபதி இருக்க இடத்தையும் வெண்ணிலா மாமா இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வெண்ணிலா மாமா வந்து விஜய்க்கு வந்து சப்போர்ட்டாக வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக விஜய் வந்து வெளியே வந்துடுவார். ஸோ எல்லாரும் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆனால் காவேரி பார்த்தீங்கன்னா வெண்ணிலாவுக்கு விஜய் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வெண்ணிலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமும் தெரியும். அந்த விஷயம் தெரிஞ்சனால வெண்ணிலாவோட மனசு மாறி திரும்ப விஜயை காவேரிக்கு விட்டு கொடுப்பாங்களா, இல்லாட்டி திரும்ப வந்து பழைய வெண்ணிலாவாக இருப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.